கிறிஸ்துவின் ஊழியக்காரராக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். வேலைக்காரரே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் யாரோ ஒருவருக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடும். நாம் சொந்த தொழில் நடத்தினாலும் நாம் அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்குட்பட்டு வேலை செய்யும் வேலைக்காரர் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதால் இது கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டவர்களுக்கே எழுதுகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். நான் இரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் தங்கள் சரீரத்தின்படி எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும், கபடு, பொய், ஏமாற்று, வஞ்சகம் போன்ற மனதோடு அல்ல, கபடற்ற மனதோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், அவர்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேலை செய்யாமல் தாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்பதை உணர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானபடி வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்று இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. அப்படி செய்தால் நாம் நமது எஜமான்களுக்கும் வேலை செய்யும் ஸ்தாபனங்களுக்கும் பிரியமானவர்களாக காணப்படுவோம் என்பதே இந்த வசனங்கள் சொல்லும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.